உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன். என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய். துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய். ஆனால் உன்னால் வர முடியவில்லை. ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா? முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு. நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு. நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய். என்னால் முடியும் என்று எழுந்து வா. முதலில் உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வா. அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம். எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். யாரிடம் போய் சொல்வது, யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய். தங்கமி, முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு. உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள். உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல, அதாவது எனக்கு எந்த துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள். உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும். அது இல்லாததுதான் இப்போதைய காரணம். உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார், எப்படி இருக்கிறது என்று, எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று. எல்லாவற்றையுமே மறந்துவிடு. எனக்கு தான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா. நீ வளமுடன் வாழ்வாய். எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய். உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார். உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்களெல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்து பாரேன், எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும். சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக நான் வழிகளுடன் நடக்க வைத்து கொண்டிருக்கிறேன், நடந்து கொண்டும் இருக்கிறேன். இதுவே தீர்மான சூழலாக அமைகிறது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய்தேவா அதை விட மாட்டேன். உன் துயரங்களை நானே போக்குகிறேன். அதுவரை எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் தான் நான் இருக்கிறேனே. இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிப்போகும். எனவே மனம் கலங்காதே. இன்றைய சூழலில் நீ அவமானப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். பலர் உன்னை பழி சொல்லுக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாமே நீ கண்டு கொள்ளாதே. எதையுமே தீர்க்கமாக முடிவு செய்து விடாதே. இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளாதே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிட்டன. நீண்ட நாள் வரை நீ பொறுத்திருக்க வேண்டாம். கொஞ்சம் காலம் பொறுத்திருந்தால் போதும். கொஞ்சம் காலம் என்பது 2 நாட்கள் கூட ஆகலாம். நீ வெகு தொலைவில் இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளாதே. உன்னுடைய வெகு நாட்களாக இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என் தங்கமே. உன் அப்பாவின் சொல்படி நடந்து கொள். நீ எதற்காகவும் யாருடைய பேச்சையும் நீ காது கொடுத்து கேட்காதே. அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள், தூற்றுவர்கள் தூற்றிக்கொண்டு தான் இருப்பார்கள். நீ உனக்கு உண்மையாக இரு. உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ உண்மையாக இரு. அடுத்தவர் பழி சொல்லுக்கு ஆளாகும்படி நீ செய்து விடாதே. உன்மேல் ஒரு பழி விழுந்தால் அதை துடைப்பது கடினம். நீ தவறு செய்யாவிட்டாலும் அதற்காக வரும் பழி சொல்லை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உன்மேல் குறை இருப்பதால் தானே அவர்கள் உன்னை பழி சொல்கிறார்கள்.
அந்த குறை இல்லாமல் நீ பார்த்துக்கொள். அப்படி இருந்தால் யாரும் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. இனியாவது நீ நன்றாக இருக்க பழகிக்கொள். உன்னை சுற்றி உனக்காகத்தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். உன்னை கட்டினவர், உன்னை பெற்றவர், உனக்காக பிறந்தவர்கள், உன்னுடன் பிறந்தவர்கள் என்று எல்லோருமே உனக்காகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாவற்றையுமே நீ மறந்து விட்டாய். அவர்களை மறந்து உன்னுடைய இன்பத்திற்காக, உன்னுடைய நன்மைக்காக நீ அவர்களை சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டாய். அந்த சுயநலம் வேண்டாம் என் தங்கமே. இப்போதே அவர்களை விட்டுவிடு. உன் வாழ்க்கை பறிபோகக்கூட போகலாம். அதனால் தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் மனதை சஞ்சலப்படுத்தாதே என்று. நான் இருக்கிறேன். வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் கூட எளிதாக எட்டிவிடலாம். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஆகையால் குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் உணர வேண்டும். எப்படி அதை அடையலாம் என்று திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு தீர்மானித்து என்னிடம் சொல்லிவிட்டு நீ செயல்படு. நிச்சயமாகவே அந்த வானத்தை கூட எளிதாக எட்டிவிடலாம். இது யாரும் அந்த இறைவன் நினைத்தால் கூட தடுக்க முடியாது. தனிமை கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான். அந்த தனிமையை கூட நீ தூங்கி கழித்து விடாதே. அதில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கிறது. தவறுகள் நடப்பது உன்னை நீ திரித்து கொள்வதற்காகத்தான். முயற்சிகள் எடுப்பது கூட உன்னை நீ முன்னேற்றிக் கொள்வதற்காகத்தான். எதிரிகள் கிடைப்பது கூட உன்னை நீ வளர்த்து கொள்வதற்காகத்தான். அதனால் எல்லாவற்றையுமே லேசாக நினைத்து விடாதே. எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியங்கள் நிச்சயமாகவே இருக்கும். நான் சொல்வது போல செய். எல்லோரிடமும் நீ அன்பாக பழகு. அவர்களுக்கு நீ ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு. காலத்தோடு நீ இணைந்து பழகு. காலத்தோடு போகிற போக்கிலேயே நீ சென்றுவிடு. என் சிந்தனையுடன் பழகு. அப்பாவின் சிந்தனை நமக்கு நல்லது தரும் என்ற எண்ணத்துடன் பழகு. எல்லோரிடமும் யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. நீ மனிதரிடம் முதலாவதாக நீ மனிதரிடம் மனிதனாக பழக வேண்டும். அதே போன்று உன்னுடைய பேச்சும் அமைதியுடன் இருக்க வேண்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது. குணங்கள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். காலங்கள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதற்கு போல மனிதனின் குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் அவர்களுக்கு என்று ஒரு அகங்காரம், ஆணவம் எல்லாம், திமிரு எல்லாம் வந்துவிடும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து மட்டும் எடை போடக்கூடாது. அறிவை உலகம் வாழ்த்தும். அறிவை அடக்கியிரு. பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். நாம் மௌனமாக இருப்பதற்கு கூட காரணம் என்னவென்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அதனால் நீங்கள் நினைக்கலாம், அப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று, நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று. அந்த நினைவை நீங்கள் அறவே ஒழித்து விடுங்கள். என் அப்பாவின் துணை எனக்கு என்றுமே இருக்கும். நான் சொல்லாவிட்டாலும் என் அப்பாவிற்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும் என்று நீ நம்ப வேண்டும். அப்போதுதான் உன் அப்பாவின் துணை, உன் அப்பாவின் ஆசி, உன் அப்பாவின் முழு அருளும் உனக்கு கிடைக்கும். உனக்கு துணை நான்.